ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2ஏக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட் பார்த்தீங்கன்னா 15/7/2025. இன்றைக்கி தான் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னையிலேருந்தே நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 13 கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷனில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அது கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் வந்து அவங்க டைம் கொடுத்துருக்காங்க. கரெக்ஷன்ஸ் வந்து 18/8/2025 20/8/2025 வரைக்கும் அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். செப்டம்பர் 28 வந்து குரூப் 2 மற்றும் 2ஏக்கான முதல்நிலை தேர்வு வந்து நடைபெறும் சொல்லி கொடுத்துருக்காங்க. மெயின்ஸ் வந்து இந்த முதல்நிலை தேர்வோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதோட தேதி வந்து அறிவிப்பாங்க. வேகன்சி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியாக வேகன்சி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி வெளியிட்ருக்காங்க. இப்போ உதவி ஆய்வாளர் போஸ்டிங்க்கு பார்த்திங்கன்னா 6 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலருக்கு 1 வேகன்சி, நன்னடத்தை அலுவலருக்கு 2 வேகன்சி, அதே மாதிரி சார்பதிவாளர் நிலை 2க்கு 6 வேகன்சி. இந்த மாதிரி குரூப் 2க்கு மொத்தமாக 50 வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி குரூப் 2ஏக்கு பார்த்திங்கன்னா முதுநிலை ஆய்வாளருக்கு 65 வேகன்சி, உதவி ஆய்வாளருக்கு 1 வேகன்சி, தன்னிக்கை ஆய்வாளருக்கு 11 வேகன்சி. இந்த மாதிரி குரூப் 2ஏலையும் நிறைய காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. முதுநிலை வருவாய் ஆய்வாளருக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து தனித்தனியாக அறிவிச்சிருக்காங்க. சென்னையில் பார்த்திங்கன்னா முதுநிலை வருவாய் ஆய்வாளருக்கு 14 வேகன்சியும், கடலூரில் 1 வேகன்சியும், ஈரோட்டில் 4 வேகன்சி, கள்ளக்குறிச்சியில் 3, இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி உதவியாளரில் உணவுப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பில் 12 வேகன்சியும், கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகளில் 43 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி வந்து அதிகரிக்கவும் வந்து சான்சஸ் இருக்குது. இப்படி குரூப் 2ஏல பார்த்தீங்கன்னா மொத்தமாக 595 வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா குரூப் 2 மற்றும் 2ஏ சேர்த்து 645 வேகன்சி வந்து இப்போதைக்கு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான ஏஜ் லிமிட் என்னென்னு பார்க்கலாம். ஏஜ் லிமிட் வந்து எந்த தேதி அடிப்படையில் கணக்கிடுவாங்கன்னா ஜூலை 1, 2025 இந்த டேட்டில் வந்து இவங்க கொடுத்துருக்கிற ஏஜ் லிமிட்குள்ளே இருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வெவ்வேறு விதமான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இப்போ நன்னடத்தை அலுவலருக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயது 22, அடுத்து வனவருக்கு பார்த்தீங்கன்னா 21, சார்பதிவாளருக்கு 20 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உச்ச வயது வரம்பும் வந்து ஒவ்வொரு போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கு. அதில் சில போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்து உச்ச வயது வரம்பு கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் உதவி ஆய்வாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் இந்த மாதிரி போஸ்டிங்க்கெலாம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயது வரம்பு வந்து வெறும் 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருந்தாலே போதும் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். அதிகபட்சம் வந்து 32 வயது, மாற்றுத்திறனாளிகளுக்கு 42 வயசு வரைக்கும், எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து 50 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து குரூப் 2ஏல பார்த்தீங்கன்னா இந்த செயல்நிலை அலுவலருக்கு மட்டும் குறைந்தபட்ச வயது வந்து 25. அது தவிர்த்து மீதி இருக்கிற மற்ற போஸ்டிங்கெல்லாம் நீங்கள் 18 வயசு நிறைவடைஞ்சிருந்தாலே நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதலாம். உச்ச வயது வரம்பு பார்த்தீங்கன்னா செயல்நிலை அலுவலர் நிலை 3க்கு வந்து 37 வயசும், அதை தவிர்த்து மற்ற போஸ்டிங்கெல்லாம் 32 வயதும் கொடுத்துருக்காங்க. இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் முன்னாள் இராணுவத்தினருக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஆதரவற்ற விதவைகளுக்கு பார்த்தீங்கன்னா உச்ச வயது வரம்பே கிடையாது. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உதவி ஆய்வாளர் போஸ்டிங்க்கு பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதோ ஒரு பட்டம் பெற்றிருக்கணும். அதாவது எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் இருந்தாலே வந்து நீங்கள் இந்த எக்ஸாம் தாராளமாக எழுதலாம். அடுத்து இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் இந்த போஸ்டிங்க்கும் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் தான். நன்னடத்தை அலுவலருக்கும் எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் தான். மேக்ஸிமம் குரூப் 2 அண்ட் 2ஏ எக்ஸாமில் வர எல்லா போஸ்டிங்குமே வந்து எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் தான். சில போஸ்டிங்க்கு மட்டும் பர்டிகுலராக டிகிரி முடிச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா உதவி பிரிவு அலுவலர் இந்த போஸ்டிங்க்கு பார்த்திங்கன்னா பிஜி டிகிரி முதுநிலை பட்டம் வந்து பெற்றிருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இளநிலையில் வந்து சட்டம் பொது சட்டத்தில் வந்து இளநிலை பட்டம் வந்து பெற்றிருக்கணும். அப்புறம் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இந்த வனவர் போஸ்டிங்க்கு மட்டும் நீங்கள் வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, தாவரவியல், வேதியியல், கணினி பயன்பாடு, கணினி அறிவியல், பொருளியல் வேளாண்மை இந்த மாதிரி ஒரு 17 பட்டப்படிப்பு கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ ஒன்று படிச்சிருந்தா தான் வந்து நீங்கள் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே, ஏதோ ஒரு யூஜி டிகிரி முடிச்சிருந்தாலே இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். அடுத்து குரூப் 2ஏ பார்த்தீங்கன்னா உதவி ஆய்வாளர் போஸ்டிங்க்கு ஏதோ ஒரு யூஜி டிகிரி தான் கேட்டிருக்காங்க. அடுத்து உதவியாளர், முதுநிலை வருவாய் ஆய்வாளர் இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்கள்கிட்ட என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கணும்னு கேட்குறாங்க. நீங்கள் 10th முடித்ததுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும், மேல்நிலை கல்வி 12th முடித்ததுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள்
பட்டப்படிப்பு பெற்றதற்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். அந்தந்த போஸ்டிங்கு தகுந்த மாதிரி நீங்கள் எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் போஸ்டிங்னா நீங்கள் யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். பிஜினா வந்து பிஜி டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா படிப்புகளுக்கான தற்காலிக பட்டச்சான்றிதழ் அல்லது ஒருங்கிணைந்த மதிப்பெண் சான்றிதழ் இதுவும் வந்து ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படும் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் இப்போ தான் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு இனி ஒரிஜினல் டிகிரி சர்டிஃபிகேட் வரல அப்படின்னா உங்களோட மதிப்பெண் சான்றிதழ் அதை வச்சே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த வனவர் போஸ்டிங்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் தகுதி வந்து கேட்குறாங்க. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தீங்கன்னா 163 சென்டிமீட்டர், அதுவே பழங்குடியினருக்கு வந்து 152 சென்டிமீட்டர், பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு 150 சென்டிமீட்டர், அதில் பழங்குடியினருக்கு வந்து 145 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்க்கு மட்டும்தான். மற்ற போஸ்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் தகுதி வந்து தேவையில்லை. நீங்கள் தேர்வில் எடுக்கிற மதிப்பெண் அடிப்படையில் மட்டுமே உங்களை தேர்வு செய்வாங்க. அடுத்து நீங்கள் குரூப் 2வை தமிழில் எழுதினாலும் சரி, இங்கிலீஷில் எழுதினாலும் சரி, ஸ்கூல் அண்ட் காலேஜில் கண்டிப்பாக தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கும் வந்து எந்த துறையோட கீழே வருதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நன்னடத்தை அலுவலர் வந்து குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவை துறைக்கு கீழே வருது. அதே மாதிரி தனிப்பிரிவு உதவியாளர் வந்து குற்றப்புலனாய்வு துறைக்கு கீழேயும், அடுத்து வனவர் போஸ்டிங் வந்து தமிழ்நாடு வனத்தோட்ட கழகம் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருது. அடுத்து இந்த எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு பார்க்கலாம். குரூப் 2 மற்றும் 2A ரெண்டுக்குமே ப்ளிரிம்ஸ் எக்ஸாம் வந்து ஒரே எக்ஸாமாக தான் நடக்கும். குரூப் 2க்கு தனியாகவும் குரூப் 2Aக்கு தனியாகவும் நடக்காது. அடுத்து இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு பார்க்கலாம். குரூப் 2 மற்றும் 2A ரெண்டுக்குமே வந்து முதல்நிலை தேர்வு ஒரே தேர்வாக தான் நடைபெறும். மெயின்ஸுக்கு செலக்ட் பண்ணும் போது தான் குரூப் 2க்கு தனி தேர்வும் குரூப் 2Aக்கு தனி தேர்வும் நடக்கும். ப்ளிரிம்ஸ் வந்து ரெண்டு எக்ஸாமுக்குமே வந்து ஒரே தேர்வாக தான் நடைபெறும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொழி தேர்வு. மொழி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் ரெண்டில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 10ஆம் வகுப்பு தரத்தில் இந்த தேர்வு நடைபெறும். இதில் வந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து பொது அறிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி குவாலிஃபிகேஷனில் நடக்கும். இதில் வந்து 75 கொஸ்டின் கேட்பாங்க. இதையும் வந்து நீங்கள் தமிழ் ஆர் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் வந்து 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷனில் நடக்கும். இதில் வந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. மொத்தமாக 200 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் வீதம் 300 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். இந்த எக்ஸாமுக்கான நேரம் வந்து 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். ஆஸ் யூஷுவல் குரூப் 4 மாதிரியே தான் வந்து குரூப் 2 ப்ளிரிம்ஸும் வந்து நடக்குது. இந்த பொது அறிவு மட்டும் டிகிரி குவாலிஃபிகேஷனில் நடக்கும். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். அதாவது 4 ஆப்ஷன் ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். OMR ஷீட்டில் தான் வந்து இந்த எக்ஸாம் நடைபெறும். அடுத்து இந்த ப்ளிரிம்ஸில் எடுக்கிற மார்க் அடிப்படையில் கேண்டிடேட்ஸை குரூப் 2 மெயின்ஸுக்கு தனியாகவும் குரூப் 2A மெயின்ஸுக்கு தனியாகவும் செலக்ட் பண்ணுவாங்க. குரூப் 2வில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 2 எக்ஸாம் நடக்கும். பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு. இது வந்து நீங்கள் கட்டாயமாக தமிழ் அட்டன் பண்ணி தான் ஆகணும். இதில் வந்து இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடையாது. இந்த பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு வந்து 10ஆம் வகுப்பு தரத்தில் நடைபெறும். அதிகபட்ச மதிப்பெண் வந்து 100 மதிப்பெண்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் நடக்கும். 3 மணி நேரம் டைம் தருவாங்க. அடுத்து பேப்பர் 2 வந்து பொது அறிவுலேருந்து நடக்கும். இது வந்து டிகிரி குவாலிஃபிகேஷனில் இந்த எக்ஸாம் நடக்கும். மொத்தம் 300 மதிப்பெண்களுக்கு 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். இது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப். நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் இந்த பேப்பர் வந்து. இந்த குரூப் 2 மெயின்ஸ் வந்து நீங்கள் பேராகிராஃபை எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் வந்து அது வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 2 தேர்வு நடைபெறும். இந்த பேப்பர் 1 வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரத்தில் நடைபெறும். இது வந்து 100 மார்க்குக்கு நடக்கும். 3 மணி நேரம். இது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் நடக்கும். நீங்கள் வந்து தேர்வு எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து பேப்பர் 2வில் பார்த்தீங்கன்னா பொது அறிவு வந்து பட்டப்படிப்பு தரத்துலையும் மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் வந்து 10ஆம் வகுப்பு தரத்துலையும் நடக்கும். இந்த பொது அறிவுலேருந்து 150 கொஸ்டின் கேட்பாங்க. மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட்லேருந்து 50 கொஸ்டின். மொத்தமாக வந்து 200 கொஸ்டினுக்கு இந்த பேப்பர் 2 எக்ஸாம் குரூப் 2Aக்கு நடக்கும். இந்த டோட்டல் மார்க் வந்து 300 மதிப்பெண்கள். 3 மணி நேரத்துக்கு எக்ஸாம் நடக்கும். இந்த பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா குரூப் 2Aக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் நடக்கும். OMRல கிடையாது, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. உங்களுக்கு கம்ப்யூட்டரில் 4 ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் நீங்கள் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை குரூப் 2Aக்கு தான் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் நடக்கும். குரூப் 2க்கு வந்து பேப்பர் 2 டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் வந்து நடக்கும். முதல்நிலை மற்றும் முதன்மை தேர்வில் பொதறிவு கேள்விகள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளிலும் வந்து அமைக்கப்படும்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸாம் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. அதோட எக்ஸாம் சென்டர் நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான வழிமுறையும் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் PDF வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க.
நம்ம டெலிகிராம் சேனலில் எப்படி ஜாயின் பண்ணணுன்னா டெலிகிராம் சர்ச் பாரில் போயிட்டு ஃபீனிக்ஸ் நவீன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் வரும். அதில் ஜாயின் பண்ணி குரூப் 2 மற்றும் 2A எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸாமுக்கான ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்சஸ், வீடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.